வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஆந்திரா கிங் தாலுகா அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ராம் போத்தினேனி, உபேந்திரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு வெறித்தனமான ரசிகனின் கதை அப்படின்னே சொல்லலாம். அந்த ரசிகன் தான் ராம். ஆக்சுவலா அவன் யாரோட ஃபேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உபேந்திராவோட ஃபேன். உபேந்திராவை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு ஹீரோவா, அதுவும் நிறைய பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு ஹீரோவா இதுல நடிச்சிருப்பாரு. அவரோட மைல்ஸ்டோன் மூவி, அதாவது 100வது படத்துல நடிச்சிட்டு இருப்பாரு. அந்த படத்தை கம்ப்ளீட் பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதாவது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே பேக் அடிச்சிருவாங்க. காரணம், இவரோட ரீசெண்ட் மூவிஸ் எல்லாமே ஃபிளாப்பா அமைஞ்சிருக்கும். அதனால இன்னும் 3 கோடி ரூபாய் பணம் தேவை அந்த படத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு. இவர்கிட்ட காசும் பெருசா இல்ல, அண்ட் பழைய நண்பர்களும் பெருசா இவருக்கு உதவவே இல்லை. ஸோ வீட்டை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்கும் போது சடனா அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல 3 கோடி ரூபாய் விழுது. அந்த அமௌண்ட்டை யாரு போட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வெறித்தனமான ரசிகன். ஸோ யார் அந்த சாகர், எதுக்காக அந்த பணத்தை போட்டான், அவனோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் என்ன, அண்ட் அந்த சாகரை தேடி நம்ம ஹீரோ போகக்கூடிய அந்த பயணம் எப்படி இருக்கு, டுவர்ட்ஸ் எண்ட் மீட் பண்ணாங்களான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு ஹீரோவே தன்னோட ஃபேனுக்காக நன்றி மறக்காம அவனை தேடி வர்றது அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரியாலிட்டி படி பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஹீரோக்கள் இதை பண்ண மாட்டாங்க. மேபி இந்த ரசிகர்களால கிடைக்கக்கூடிய ஃபேமை வேணா யூஸ் பண்ணி அவங்க வளர்ந்துக்கலாம்னு நினைப்பாங்களே தவிர அவங்களுக்கு ஏதாவதுனா பண்ணக்கூடிய ஹீரோக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவா உபேந்திரா ரொம்ப நீட்டாவே இதுல வந்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ராம் போத்தினேனியை பொறுத்த வரைக்கும் அவரோட லைஃப்ல முக்கியமான கட்டங்கள்ல இவரோட பங்கு, அதாவது உபேந்திராவோட படங்கள் எப்படி இன்ஸ்பயர் பண்ணிச்சு, அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டா எடுத்திருந்தாங்க. அந்த 3 கோடி ரூபாய் பணத்தை ராம் எப்படி புரட்டியிருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். அதுக்கான விடையை கடைசியா தான் சொல்லியிருப்பாங்க. பட் அதை எப்படி பண்ணிருப்பாரு அப்படின்ற அந்த விஷயம் அப்படின்றது அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன் இந்த படத்துல அந்த லவ் போர்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவர் விடக்கூடிய சவாலா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி நான் சிங்க்லே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இவங்க கன்வீனியன்ட்டுக்காக நிறைய விஷயங்களை எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. லாஜிக் படி சுத்தமா இல்லவே இல்லை. தேவையில்லாத கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டியூரேஷனே கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் வரைக்கும் இழுத்திருந்தாங்க. சாலிடா ஒரு அரை மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் இன்னுமே கிறிஸ்பா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தா இந்த படம் ஒரு நல்ல படமாவே இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரு ஓகேஷ் வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு லிப்லாக் சீன் இருக்கு. மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.